வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டியில் 5வது வீடியோ. போன வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் குடியரசுத் தலைவர் பாதி அதிகாரங்கள் பார்த்தோம். ஸோ அதிலிருந்து பேலன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மத்திய அரசு பற்றி சொல்கிறது வந்து பகுதி 5 தான் வந்து மத்திய அரசு பற்றி சொல்கிறது வந்து விதி 52லிருந்து 151 வரைக்கும் சொல்கிறதா வந்து மத்திய அரசு விதி 52லிருந்து 151 வரைக்கும் சொல்கிறது. குடியரசுத் தலைவர் பற்றி போன வீடியோவில் மேக்ஸிமம் பார்த்தாச்சு. ஸோ குடியரசுத் தலைவரோட நெருக்கடி கால அதிகாரங்கள் என்னன்னா 3 நெருக்கடிகளை பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவர் பெற்றுள்ளார். அதாவது 3 நெருக்கடிகளை பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவர் பெற்றுள்ளார். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்துருக்கோம். தேசிய நெருக்கடி நிலை விதி 352, மாநில நெருக்கடி நிலை 356, நிதி நெருக்கடி நிலை 360. இந்த 3 நெருக்கடி நிலைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர் கிட்ட தான் இருக்குது. இவர் வந்து எமர்ஜென்சி பீரியட், அதாவது நம்ம போர் அந்த மாதிரி காரணமாக தேசிய நெருக்கடி நிலையும், மாநிலங்களில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அந்த மாதிரி காரணமாக மாநில நெருக்கடி நிலையும், நிதி எக்கனாமிக் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அந்த சமயம் நிதி நெருக்கடி நிலையும் அறிவிக்கும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. அதுக்கப்புறம் முக்கியமான ஆர்டிகல், இப்போ பார்க்குற எல்லாமே வந்து முக்கியமான ஆர்டிகல். அவசர சட்டம், குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 123. அதாவது 123 நாடாளுமன்ற இரு அவைகள் கூட்டத்தொடரில் இல்லாத போது தேவை என கருதினால் குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டம் பிறப்பிக்கலாம். அதாவது பார்லிமெண்ட் வந்து கூடாத அப்போ நமக்கு ஒரு எமர்ஜென்சி சட்டம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பிறப்பிச்சுக்கலாம். அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் என்னன்னா 123 தான் வந்து அதை பற்றி சொல்கிறது. ஸோ அந்த சட்டம் வந்து குடியரசுத் தலைவர் இயற்றிய அந்த அவசர சட்டம் வந்து நாடாளுமன்றம் இயற்றும் சட்டத்திற்கு இணையானது. இந்த சட்டம் வந்து நாடாளுமன்றம் கூடி 6 வாரத்திற்குள் வந்து அந்த அங்கீகரிக்க வேண்டும், ஒப்புதல் பெற வேண்டும். நாடாளுமன்றம் கூடி 6 வாரத்திற்குள் வந்து பெரும்பான்மை வச்சு அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ குடியரசுத் தலைவருக்கு வந்து 123 குடியரசுத் தலைவருக்கு வந்து 123 அவசர சட்டம். இதே ஆளுநருக்கு பார்த்தீங்கன்னா 213 வந்து சொல்லுது அவசர சட்டம். குடியரசுத் தலைவருக்கு வந்து 123, ஆளுநருக்கு வந்து 213. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரின் அரசியல் சட்ட பாதுகாப்பு விதி 361 சொல்லுது. அதாவது விதி 361 குடியரசுத் தலைவர் அரசியல் சட்ட பாதுகாப்பு. குடியரசுத் தலைவர் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் செயல்படுத்துவது குறித்து எந்த நீதிமன்றத்திலும் பதிலளிக்க கடமைப்பட்டவர் அல்ல. அவர் வந்து எந்த கோர்ட்லையும் நீங்கள் இந்த வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிலளிக்கிற உரிமை வந்து அவருக்கு கிடையாது. அவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கடமைப்பட்டவர் கிடையாது. அப்புறம் அவரோட பதவி காலத்தில் வந்து குற்றவியல் வழக்கில் தொடர முடியாது, அவர் மேலே வந்து கிரிமினல் கேஸ் போட முடியாது. ஸோ ஆனால் அவருடைய வழக்கு சிவில் கேஸ் போடலாம். அப்படி சிவில் கேஸ் போடுற மாதிரி இருந்தாலுமே வந்து 2 மாத அறிக்கைக்கு பிறகுதான் வந்து அந்த உரிமையல் வழக்கு தொடர முடியும். 2 மாத அறிக்கைக்கு பிறகுதான் வந்து உரிமையல் வழக்கு தொடர முடியும். இவர்களுக்கு எதிரான, அதாவது குடியரசுத் தலைவர் ஆளுநர் ரெண்டுமே சேம் தான். ஸோ இவர்களுக்கு எதிரான கைது அல்லது சிறை வைத்தலுக்கான பிடி ஆணை எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு எதிராக வந்து அரெஸ்ட் வாரண்ட் எதுவுமே வந்து பிறப்பிக்க முடியாது. குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு அகனைஸ்டா எதுவுமே பிறப்பிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி குடியரசுத் தலைவரின் அரசியல் சட்ட பாதுகாப்பு பற்றி சொல்கிற விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 361. குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் பற்றி சொல்கிற விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 123. அதுக்கப்புறம் வந்து இந்திய குடியரசுத் தலைவர்கள் மேக்ஸிமம் வந்து போனதிலே குடியரசுத் தலைவர் எல்லாரும் பார்த்தாச்சு. ஸோ பேலன்ஸ் நெருக்கடி நிலை பார்த்தோம். மிச்சம் யாரெல்லாம் இந்திய குடியரசுத் தலைவர் இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து ராஜேந்திர பிரசாத் 1950 வந்து 62 வரைக்கும் ராஜேந்திர பிரசாத். அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் எப்போனா 63 67 வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாகிர் ஹுசேன் வந்து 67 69. முதல், அதாவது ஆக்டிங் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா விவி கிரி தான் வந்து முதல் ஆக்டிங் குடியரசுத் தலைவர். 3/5/69 20/7/69 பர்டிகுலர் 2 மாதம் மட்டும்தான் இருந்திருப்பார். முதல் தற்காலிக குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வராகரி வேங்கடகிரி, அதாவது விவி கிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முகமது இதயத்துல்லா. அந்த முகமது இதயத்துல்லா யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஒரே சமயத்தில் நம்ம இந்தியாவின் உயர்ந்த 3 பகுதிகளை வகித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவர் தான், அந்த முகமது இதயத்துல்லா தான். ஒரே சமயத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி 3 பதவிகளையும் வந்து ஒரே சமயத்தில் வைத்தவர் வந்து இந்த முகமது இதயத்துல்லா தான். அதுக்கப்புறம் திருப்பி வராகரி வேங்கடகிரி அப்படின்னா 69 74 வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் பக்ருதீன் அலி முகமது 74 77, நீலம் சஞ்சீவ ரெட்டி 77 82, கியானி செயல் சிங் 1982 87, ஆர் வெங்கட்ராமன் 87 92, சங்கர் தயாள் சர்மா வந்து 92 97, KR நாராயணன் முதல் தலித் குடியரசுத் தலைவர் யாருன்னா KR நாராயணன். இப்போ இருக்கிற ராம்நாத் கோவிந்த் 2வது தலித் குடியரசுத் தலைவர். KR நாராயணன் 1997 2002. டாக்டர் APJ அப்துல் கலாம் எப்போனா 2002 2007. டாக்டர் APJ அப்துல் கலாம் 2002 2007.
பிரதிபா தேவி சிங் பாட்டீல். பிரதிபா தேவி சிங் பாட்டீல் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா 2007 2012 பிரதிபா தேவி சிங் பாட்டீல். அப்புறம் பிரணாப் முகர்ஜி 2012 2017. இப்போ ராம்நாத் கோவிந்த் 2017 2028. இவர் எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14வது குடியரசுத் தலைவர். கேட்கணும்னா கேட்கலாம், எத்தனாவது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14வது குடியரசுத் தலைவர். முதல் தற்காலிக குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகிரி வேங்கடகிரி விவி கிரி தான் வந்து முதல் தற்காலிக குடியரசுத் தலைவர். 3 உயர்ந்த பதவிகளை வைத்தவர் யாருன்னா முகமது இதயத்துல்லா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. முதல் தலித் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KR நாராயணன். முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதிபா தேவி சிங் பாட்டீல். ராம்நாத் கோவிந்த் வந்து 2வது தலித் குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது குடியரசு துணைத் தலைவர். ஸோ குடியரசு துணைத் தலைவர் பற்றி சொல்கிற விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா விதி 63 தான் வந்து துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்றது. விதி 63. 64 என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக செயல்படுவார். அதாவது மாநிலங்களவையின் தலைவராக இருக்கிறது யாருன்னா குடியரசு துணைத் தலைவர். சாரி, இந்த இடத்துல வந்து குடியரசு துணைத் தலைவர்னு வரும். ஸோ குடியரசு துணைத் தலைவர் வந்து மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக இருப்பார். குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக இருப்பார். இந்த டைப்பிங் மிஸ்டேக். ஸோ குடியரசு துணைத் தலைவர்னு வரும். அதுக்கப்புறம் விதி 65 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் இறந்து விட்டாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ பதவி நீக்கம் செய்தாலோ காலியாக உள்ள அந்த இடத்தில் துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக செயல்படுவார். குடியரசுத் தலைவர் வந்து இறந்துட்டாங்களோ அல்லது வந்து ராஜினாமா செய்தாலோ இல்லை வந்து பதவி நீக்கம் செய்தாலோ அந்த குடியரசுத் தலைவர் காலியாக உள்ள இடத்துல வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து செயல்படுவார். இல்லை அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அந்த மாதிரி லீவில் இருந்தாலுமே வந்து அவருடைய வேலை யார் பார்ப்பானா துணை குடியரசுத் தலைவர் தான் பார்ப்பார். அவ்வாறு குடியரசுத் தலைவராக செயல்படும் பொழுது மாநிலங்களவையின் தலைவராக செயல்பட மாட்டார். துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக செயல்படும் போது மாநிலங்களவையின் தலைவராக செயல்பட மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அப்போ அவர் வந்து குடியரசுத் தலைவராக செயல்படும் போது குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன பவர் இருக்கோ அதே பவர் எல்லாமே வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு உண்டான அனைத்து அதிகாரங்களும் வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு உண்டு அந்த சமயம். அப்புறம் துணை குடியரசுக்கான தகுதிகள் என்னென்ன தகுதிகள் பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள் மூலம் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குடியரசு துணைத் தலைவர் எப்படின்னா நாடாளுமன்றத்தில் உள்ள இரு அவைகளின் உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்காக தகுதிகள் இருக்க வேண்டும். ஏன்னா இவர் வந்து பதவி வழியில் மாநிலங்களவையின் தலைவர். ஸோ மாநிலங்களவை உறுப்பினராகக்கூடிய தகுதிகள் இருக்க வேண்டும். ஆதாயம் தரும் பதவிகளில் இருக்கக்கூடாது. ஆதாயம் தரும் பதவிகளில் எது சேராதுன்னா குடியரசுத் தலைவர், ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள் அந்த பதவிகள்லாம் சேராது. ஸோ அந்த பதவிகள் தவிர மீத கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா வந்து ரிசைன் பண்ணிடணும். ஸோ 35 வயது இருக்க வேண்டும். இதான் குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள். பதவிக்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவிக்காலம் பற்றி சொல்கிறது வந்து 67 பதவிக்காலம் பற்றி சொல்லுது. பதவியேற்ற நாளிலிருந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ பதவியேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள். துணை குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் வந்து பதவியேற்ற நான்கிலிருந்து 5 ஆண்டுகள். இவர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுக்கணும்னா குடியரசுத் தலைவரிடம் கொடுக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தருவார். துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவரிடம் மாற்றி கொடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் விதி 68 வந்து பதவிக்காலம் முடியும் முன்பே தேர்தல் நடத்த வேண்டும். இவருடைய பதவிக்காலம் முடியும் முன்பே தேர்தல் நடத்த வேண்டும் அப்படி சொல்றது வந்து விதி 68. அதுக்கப்புறம் பதவி பிரமாணம். குடியரசு துணைத் தலைவரை வந்து யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் முன்னிலையில் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடியரசுத் தலைவரை யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதுக்கப்புறம் விதி 71. இதுவே நம்ம ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின்ஸில் பார்த்தோம். முக்கியமான ஆர்டிகல் விதி 71. அதாவது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி எழும் சந்தேகங்கள் ஆய்வு செய்து முடிவு எடுக்கும் உரிமை யாரிடம் உள்ளதுன்னா உச்சநீதிமன்றத்துக்கு உள்ளது. அந்த உச்சநீதிமன்றம் எடுக்கும் முடிவே வந்து இறுதியானது. அந்த உச்சநீதிமன்றம் எடுக்கும் முடிவு தான் வந்து இறுதியானது. அதுக்கப்புறம் வந்து நம்ம யாருமே இது பார்லிமெண்ட்டோ எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த தேர்தல் பற்றி சந்தேகம் வரும்பொழுது உச்சநீதிமன்றம் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது அப்படின்னு சொல்றது வந்து விதி 71. அதுக்கப்புறம் மாநிலங்களவையின் உறுப்பினர் அல்லாத காரணத்தினால் அவர் வந்து அந்த அவையின் முதல் கூட்டத்தில் வந்து வாக்களிக்க முடியாது. அவர் வந்து அப்போ வந்து தலைவராக இருக்க மாட்டார். ஸோ உறுப்பினராக கூட இருக்க மாட்டார். அதனால வந்து அவர் அந்த முதல் கூட்டத்தில் வந்து வாக்களிக்க முடியாது. யாரெல்லாம் இருந்தாங்கன்னா வந்து இந்திய குடியரசு துணைத் தலைவர்கள் எல்லாரும்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இப்போ ரீசெண்டாக 13வது யார் இருந்தாங்கன்னா முகமது ஹமீத் அன்சாரி. இப்போ ரீசெண்டாக யார் இருக்காங்கன்னா வெங்கையா நாயுடு தான் இருக்காரு துணை குடியரசுத் தலைவராக, 14வது துணை குடியரசுத் தலைவராக. அதுக்கப்புறம் வந்து பிரதம மந்திரி அல்லது பிரதம அமைச்சர்கள் பற்றி பார்க்க போகிறோம். பிரதமர் பற்றி சொல்கிற ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 தான் வந்து பிரதமர் பற்றி சொல்கிறது. தேர்தலில் வெற்றி பெற்று பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சி தலைவரை பிரதம அமைச்சராக நியமிக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற்று இது வந்து 63 இல்லை 73. தேர்தலில் வெற்றி பெற்று பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சி தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவரை நியமனம் செய்கிறார். தேர்தலில் வெற்றி பெற்று பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சி தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மெஜாரிட்டி யார் வச்சுக்காங்களோ அவங்கள தான் வந்து பிரதமராக வந்து குடியரசுத் தலைவர் அப்பாயின்ட் பண்ணுறாரு.
அந்த மற்ற அமைச்சர்களை வந்து பிரதமரின் ஆலோசனை பேரில் வந்து குடியரசுத் தலைவர் அப்பாயின்ட் பண்ணுறாரு. பிரதம அமைச்சர் பதவி வழி தலைவராக எதுக்கெல்லாம் இருக்காருன்னா திட்டக்குழு, தேசிய வளர்ச்சி குழு, தேசிய ஒருமைப்பாட்டு குழு, மாநிலங்களுக்கு இடையிலான குழு, நிதி ஆகியவற்றுக்கெல்லாம் வந்து தலைவராக செயல்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் தான், பிரதமர் தான் செயல்படுவார். அவசர கால நிலையை செயல்படுத்த கோரி எழுத்து மூலம் வந்து பரிந்துரை செய்யலாம். அவசர கால நிலையை செயல்படுத்த கோரி எழுத்து மூலம் பரிந்துரை செய்யும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர்கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறம் விதி 74 விதி 74 வந்து அமைச்சரவை கேபினெட் பற்றி சொல்கிறது. அதாவது அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு உதவியும் ஆலோசனை அளிக்கவும் வேண்டும். அமைச்சரவை வந்து குடியரசுத் தலைவருக்கு ஹெல்ப் பண்ணணும். விதி 70 என்னன்னு சொன்னோம்னா அமைச்சரவை மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது. அமைச்சரவை யாருக்கு கூட்டு பொறுப்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது சொல்றதா வந்து விதி 75. அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஆர்டிகல் என்னன்னா 73 இது வந்து 73. ஸோ 74 வந்து அமைச்சரவை பற்றி சொல்கிறது. 75 வந்து அமைச்சரவை மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது. அப்புறம் குடியரசுத் தலைவர் அமைச்சரவையின் ஆலோசனை பேரில் செயல்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனை பேரில் அமைச்சரவையின் ஆலோசனை பேரில் வந்து செயல்பட வேண்டும். எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி, அந்த பிரதம மந்திரியும் சேர்த்து வந்து அமைச்சரவையின் எண்ணிக்கை மக்களவை உறுப்பினர்களில் 15% மேல் இருக்கக்கூடாது. மொத்தம் இருக்கிற அதாவது ஒரு 100 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா எம்பிஸ், அதில் வந்து 15 மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அந்த 15% மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற என்ன ஆர்டிகல் சொன்னால் 2003 91 சட்டத்திட்டத்தின்படி மாற்றப்பட்டது அப்படின்னு 2003 91வது சட்டத்திட்டத்தின்படி மாற்றப்பட்டது. இது எப்போல நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1/1/2004 முதல் அமலுக்கு வந்தது. 1/1/2004 முதல் அமலுக்கு வந்தது. எந்த சட்டத்திருத்தம்னா 2003 91 சட்டத்திருத்தம் மூலம் 15% இருக்கணும் அப்படின்னு. மினிஸ்டர்ஸ் எத்தனை டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான அமைச்சர்கள் இணைக்கிறாங்க. 3 வகையான அமைச்சர்கள். ஃபர்ஸ்ட் வந்து கேபினெட் அல்லது அமைச்சரவை அமைச்சர்கள், கேபினெட் அல்லது அமைச்சரவை அமைச்சர்கள். ரெண்டாவது வந்து ராஜாங்க அமைச்சர்கள். மூன்றாவது வந்து இணை மற்றும் உதவி அமைச்சர்கள். கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னா யாருன்னா முக்கிய துறைகளான நிதி, உள்நாட்டு விவகாரம், வெளிநாட்டு விவகாரம், ரயில் போக்குவரத்து, இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான துறைகள் உள்ளதான் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானவங்க இவங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க அமைச்சர்கள், அந்த இம்பார்ட்டண்டான துறைகள் போக மிச்சம் இருக்கிற எல்லா துறைகளுக்கும் உள்ளவங்க வந்து ராஜாங்க அமைச்சர்கள். பல்வேறு துறைகள் மற்றும் இலாக்காக்களுக்கு பொறுப்பாக திகழ்கின்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜாங்க அமைச்சர்கள். இவர் வந்து சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டால் ஒழிய கேபினெட் கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியாது. இவங்கள வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்டா மட்டும்தான் இவங்க வந்து கேபினெட் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். மற்றபடி இந்த ராஜாங்க அமைச்சர்கள் வந்து கேபினெட் கூட்டங்களில் வந்து கலந்து கொள்ள முடியாது. இணை மற்றும் உதவி அமைச்சர்கள்னா கேபினெட் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு உதவியாக செயல்படும் சின்ன சின்ன அமைச்சர்கள் தான் வந்து இணை மற்றும் உதவி அமைச்சர்கள். அதுக்கப்புறம் யார் யார் வந்து இந்திய பிரதமர்களாக இருந்தா அப்படின்னு பார்ப்போம். ஜவஹர்லால் நேரு எப்போனா 1947 சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 64 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குல்சாரிலால் நந்தா முதல் தற்காலிக பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா. அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி 1966 64 66 வரைக்கும் இருப்பாங்க. தாஸ்கண்ட் ஒப்பந்தம் அப்போ உயிரிழந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. அதுக்கப்புறம் குல்சாரிலால் நந்தா மறுபடியும் வந்து ஆக்டிங் தற்காலிக தலைவராக இருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து இந்திரா காந்தி வருவாங்க 1966 1977 1966 1977. அதுக்கப்புறம் மொராஜி தேசாய் முதல் காங்கிரஸ் அல்லாத பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் 1977 79. ஜனதா பார்ட்டி அவங்க வந்து தான். அதுக்கப்புறம் சரண் சிங் 79 80 இவங்களுமே வந்து ஜனதா பார்ட்டி தான். அப்புறம் இந்திரா காந்தி மறுபடியும் வந்துடுவாங்க 80 84 இந்திரா காந்திக்கு அப்புறம் வந்து ராஜீவ்காந்தி 84 89 ராஜீவ்காந்தி. அதுக்கப்புறம் விஸ்வநாத் பிரதாப் சிங் வந்து ஜனதா பார்ட்டி 89 90. சந்திரசேகர் யாரு பார்த்தீங்கன்னா 90 91 அவங்களும் வந்து ஜனதா தான். அப்புறம் PV நரசிம்மராவ் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க 1991. ஸோ காங்கிரஸ் 91 96. அதுக்கப்புறம் அடல் பிகாரி வாஜ்பாய் மிகவும் குறைவாக பிரதம மந்திரியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 நாட்கள் மட்டும் மிக குறைவாக பிரதம மந்திரியாக இருந்தா அடல் பிகாரி வாஜ்பாய் 16/5/1996 1/6/1996 பிஜேபி மிக குறைவாக பதவி இருந்தவர். அப்புறம் வந்து தேவகவுடா இவர் வந்து ஜனதா அப்போ வந்து பிஜேபி வேற ஜனதா பார்ட்டி வேற. ஸோ ஜனதா கட்சியில தேவகவுடா 96 97. இந்திரகுமார் குஜ்ரால் அவங்க வந்து 97 98 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் 98 2004 வரைக்கும் பிஜேபி. அதுக்கப்புறம் டாக்டர் மன்மோகன் சிங் 2004 2014 வரைக்கும் 10 வருஷம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நரேந்திர மோடி 2014 19 வரைக்கும். ஸோ பிரதமரோட டைம் பீரியட் வந்து பார்த்து வச்சுக்கிறது. கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.